மூன்று தனியார் கம்பெனியில போய் புதுச்சேரி சேர்ந்த ரவுடிகள் ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட கொலை குற்றவாளி ரவுடிகள் உள்ளே சென்று அந்த நிறுவனத்தை வேலைக்கு ஏற்பன்ற ஒரு அடிப்படையில் அந்த நிறுவனத்தை மிரட்டி அங்க வேலை செய்கின்ற பெண்கள், குறிப்பாக காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த பெண்களை, காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த ஏறக்குறைய 700 பெண்கள் இந்த தொழிற்சாலை சைட்ஸ் பார்மா சயின்ஸ் லிமிட்ல வேலை செய்றாங்க. சோலரா பார்மா ஆக்டிவா சயின்ஸ் அண்ட் லிமிட்ல வேலை செய்றாங்க. அங்க பணியாற்றுகின்ற பெண்களை, அது குறிப்பாக காலாப்பட்டினுடைய பெண்களை இழிவுபடுத்தி பேசிய அந்த கொலை குற்றவாளி ரவுடிகளை நான் புகார் கொடுத்திருந்தேன். இந்த தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் என்ற முறையிலையும் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் புகார் கொடுத்திருந்தேன். அன்னைக்கே புகார் கொடுத்திருந்தேன். புதுச்சேரி மாநிலத்தினுடைய டிஐஜி கிட்ட புகார் கொடுத்திருந்தேன். டிஐஜி, ஐஜி, எஸ்எஸ்பி கிட்ட அந்த புகார் சம்பந்தமா நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் 4 நாளா எந்த நடவடிக்கை எடுக்கல. அது குறிப்பாக எங்கள் காலாப்பட்டு தொகுதி பெண்களை இழிவுபடுத்தி, அதாவது தொழிற்சங்க தலைவர் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்களுக்கு வேலை செய்கின்ற பெண்களை அதாவது கூட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலாம் இருக்குது. எல்லா வீடியோவும் காமிக்கிறேன். அந்த வீடியோ காமிக்கிறேன். இழிவுபடுத்துகின்ற வகையில் காலாப்பட்டு தொகுதி பெண்களை யூனியன் தலைவர்கள்லாம் ஹெச்ஆர்களுக்கு பொண்ணு சப்ளை பண்றாங்க அப்படின்னு சொல்லி எங்க காலாப்பட்டு தொகுதிகளை வேலை செய்கின்ற பெண்களை, என்னோட சகோதர சகோதரிகளை, என்னுடைய தாய்மார்களை இழிவுபடுத்துகின்ற கொலை குற்றவாளிகளை கைது செய்யணும், அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஜிபி கிட்ட புகார் கொடுத்திருந்தேன். டிஐஜி கிட்ட புகார் கொடுத்திருந்தேன். அந்த நிறுவனம் புகார் கொடுன்னு சொன்னாங்க. சிறப்பு தலைவர் என்ற தொழிற்சங்கத்தினுடைய சிறப்பு தலைவர் 2 கம்பெனிக்கு நான் சிறப்பு தலைவர் முறையில் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் புகார் கொடுத்தேன். இதுவரைக்கும் புதுச்சேரி காவல்துறை அவங்க பேர்ல வழக்கு பதிவு பண்ணல. அது ஏன்னு தெரியல. அதனால நம்மளுடைய துணைநிலை ஆளுநரிடம் அதே மாதிரி அடுத்த இன்னொரு வீடியோ காமிக்கிற மாதிரி முதலமைச்சர் ஆகியிருந்தாலும் சரி, எம்எல்ஏ இல்ல, சிஎம் இல்ல, யாரா இருந்தாலும் வெட்டுவேன், யாரா இருந்தாலும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம அவனுடைய அவலநிலை புதுச்சேரி மாநில எம்எல்ஏ இல்ல, சிஎம் இல்ல, அவனாலும் கேட்க மாட்டேன், வெட்டுவேன். அது அவங்க அதாவது கம்பெனி சொல்ற, நான் அவங்களையும் பார்ப்பேன், உங்களையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி கம்பெனி நிர்வாகம் புகார் கொடுக்கணும்னு சொல்றாங்க. நிர்வாகம் ஒரு கார்பரேட் கம்பெனி, இன்டர்நேஷனல் மல்டிநேஷனல் கம்பெனி. அந்த கம்பெனி எப்படி புகார் கொடுப்பாங்க? அவங்க மேல ஹெச்ஆர்ஐ பர்மிஷன் வாங்கணும், எங்களுக்கு நிர்வாகத்தை பர்மிஷன் வாங்க சொல்றாங்க. இது சம்பந்தமா நான் ஆதாரத்தோட மாண்புமிகு துணைநிலை ஆளுநர்கிட்ட நான் இன்னைக்கு புகார் கடிதத்தை கொடுத்துருக்கேன். 3 நாள் நான் டிஜிபி கிட்ட கொடுத்துருந்தேன். அவங்க டிஐஜி வெளியே போறேன்னு சொன்னாங்க. டிஜிபி நான் டிஐஜி கிட்ட நீங்க பாருங்கன்னு சொன்னாங்க. ஐஜியும் பாருந்தாங்க. ஐஜி கிட்டே கொடுத்துருக்கிறேன். நம்முடைய உள்துறை அமைச்சர் அமைச்சர்கிட்டையும் தகவல் கொடுத்துருக்கிறேன். இது வரைக்கும் அவர் பேர்ல வழக்கு பதிவு பண்ணல. எங்களுடைய காலாப்பட்டுடைய பெண்களை, எங்களுடைய சகோதர சகோதரிகள் தாய்மார்களை இழிவுபடுத்திய கொலை குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று சொன்னால், என்னுடைய காலாப்பட்டு தொகுதி இருக்கின்ற அத்தனை என்னுடைய தாய்மார்களையும் அத்தனை சகோதர சகோதரிகளை வைத்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவேன். நான் எதுக்கும் அதாவது பயப்படுவதும் கிடையாது. இதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நான் போன 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர் 2011 16 வரைக்கும் சட்டமன்றம் இருந்தேன். ஒரு கொலை கிடையாது, ஒரு கொள்ளை கிடையாது. அதுக்கப்புறம் 5 ஆண்டு நான் இல்லாம இருந்தேன். காங்கிரஸ் தரப்பு சார்ந்தவர்கள் ஜோசப்
கொலை பண்ணாங்க, கொலை பண்ணிக்கிறாங்க. அடுத்து சந்திரசேகர் 2 குடும்பத்தினுடைய அவங்களுடைய தாலி அறுக்கப்பட்டிருக்குது. மீண்டும் பல 9 கொலை பண்ண குற்றவாளிகள்லாம் வந்து இன்னைக்கு காலாப்பட்டு தொகுதியில் இன்னைக்கு இருக்கிற அத்தனை பெண்களை இழிவுபடுத்தி பேசிக்கிறாங்க. அது நான் ஆதாரத்தோடு எனக்கு வீடியோ வரல சொன்னாங்க. இப்போ இந்த வீடியோ ஆதாரத்தோட, அதுவும் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், நான் யாரை ஒன்னாலும் வெட்டுவேன், அவ்வளோ பெரிய ஆள் யாருன்னு தெரியல, வெட்டுவேன், எச்ஆரையும் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலை குற்றவாளி பேர்ல இந்த புதுச்சேரி அரசாங்கம் காவல்துறைகள் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா 2 நாளுக்கு டைம் சொல்லியிருக்கிறேன். எல்லார் பேர்லயும் வழக்கு பதிவு பண்ணி அவங்கள கைது பண்ணணும். ஏன்னா என்னுடைய தாய்மார்கள், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய அக்கா தங்கச்சிகளை தரவாக பேசிய கொலை குற்றவாளிகளை கைது செய்யலாம். இதே நான் எல்ஜி கவர்னர் மாளிகை முன்னால நான் வந்து உண்ணாவது இருப்பேன். இதுக்கும் தயாராக கொலை குற்றவாளிகள் நீங்க அது முகமூடி போட்டுக்கிறாங்க. நான் விசாரணை படுத்திருக்கிறேன். முகமூடிகள் போட்டுருக்கிறாங்க, மாஸ்க் எடுத்துக்கிறாங்க. அதுதான் நான் விசாரணை படுத்திருக்கேன். பொதுவாக கொடுத்துருக்கீங்க கம்ப்ளைண்ட் மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கேன். சந்தேகப்பட்டது மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கேன். சந்தேகப்படுற வந்து தட்டாஞ்சாவடி சென்றதுன்ற 9 கொலை பண்ண குற்றவாளி அவர் பேரை மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்கிறேன். அவர் கூட 50க்கும் மேற்பட்டவர்கள் வந்து எல்லா கொலை குற்றவாளிகளும் இருக்கிறாங்க. சார், ஆளுங்கட்சியை சார்ந்த எம்எல்ஏ உங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்படுறது, அதாவது இந்த புகார் வந்து உள்துறை உங்க கட்சியை சார்ந்த உள்துறை அமைச்சர் மேலே நம்பிக்கை இல்லாமதான் இங்க வந்து புகார் கொடுத்து 4 நாள் ஆகுது. 4 நாளா புகார் கொடுத்தாவது 4 நாளா இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அதுக்கு என்ன காரணம் எல்ஜி கிட்ட சொல்லிக்கிறேன். எல்ஜி நாளைக்கு கூட்டு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிருக்காரு. உள்துறை அமைச்சர் சொல்ற நபர் வந்து முதலமைச்சருக்கு கொஞ்சம் ஆதரவாளர்ன்றாங்க. ஒருவேளை முதலமைச்சர் தலையீடு இருக்கு. அதாவது யாரு தலையீடு இருந்தாலும் சரி, ஜனநாயக முறைப்படி பெண்களை இழிவுபடுத்துகின்ற கொலை குற்றவாளியை கைது செய்யணும், வழக்கு பதிவு பண்ணணும். அது யாரு தலையெடுக்குது, யாரு குறுக்கெடுக்குதுன்னு எனக்கு அது அவசியம் கிடையாது. என்ன பொறுத்த அளவுக்குன்னா நான் ஆதாரத்தோட வீடியோவோட உங்களுக்கு எல்லாருக்கும் வீடியோ தரேன். அந்த வீடியோவில் இருக்கப்பட்ட அத்தனை குற்றவாளிகளையும் கைது பண்ணணும், வழக்கு பதிவு பண்ணணும். ஆளுநர் 1 நாள் 2 நாள் டைம் கேட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து அவங்க இவங்க இல்ல, மாறன் சார் இல்ல, எஸ்பி இல்ல. 2 நாள்ல நான் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு டிஐஜி கூப்பிட்டு வச்சு நான் 2 நாள் நடவடிக்கை எடுக்கிறேன். காவல்துறை உள்துறை அமைச்சர் மேல நம்பிக்கை இல்லாம தான் இப்போ வந்து ஆளுநர் புகார் இல்ல அதாவது வந்து நான் வந்து புகார் கொடுத்து தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மேல புகார் கொடுத்திருக்கிறேன். அது மாதிரி நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம், இதை வந்து நான் வந்து சம்பந்தப்பட்ட டிஐஜி கிட்டே புகார் கொடுத்திருக்கிறேன். அதனால நடவடிக்கை அடுத்து மேற்கொண்டு அடுத்த நடவடிக்கை. புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த தேர்தலில் காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட்டேன். காலாப்பட்டு தொகுதியில் நான் போட்டியிட்டேன். நான் தோல்வி அடைஞ்சேன். இருந்தாலும் 16லேருந்து இந்த 10 வருஷமா நான் இந்த தொகுதி மக்களை நான் நல்லது கெட்டது எல்லாமே பண்ணிட்டு கொண்டுன்னு போயிருக்கேன். இந்த எம்எல்ஏ வந்து நேற்று வந்து ஒரு புகார் மனு வந்து கவர்னர்கிட்ட போய் ஆளுநர்கிட்ட கொடுத்ததா எனக்கு வாட்ஸ்அப் செய்தி எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் மிரட்டினதாகவும் போனதாகவும் நியூ சாசனில். ஆனால் நாங்கள் நியூ சாசன் போனேன். நான் இளைஞர்களுக்கு என் காலாப்பட்டு தொகுதியில் இருக்கிற இளைஞர்கள் படிச்சுட்டு வீணாகிறாங்க, எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க வந்து இல்லை நான் வந்து ரெசியூம் கொடுங்க. நான் சொன்னேன் ரெசியூம் கொடுக்குறேன், எனக்கு வேலை வேணும்னு தான் கேட்டோம். அதோட நாங்கள் வந்துட்டோம், வேற ஒன்றையும் பண்ணலை. அதை வந்து அவர் பாதுகாவலராக ஒருத்தர் முத்துன்னு இருந்தாரு. அந்த முத்து என்ன வந்து டியூட்டி இல்லாதே வந்து போட்டோ எடுக்கிறார். அவரு ஐஆர்பியில வேலை செய்யற அவருக்கு வந்து இங்க வேலையே கிடையாது. கம்பெனி உள்ளேயே வந்து நியூஸ் ஆசன்ல வந்து போட்டோ எடுத்தாரு. எங்க ஆட்கள் போய் ஏன் இந்த மாரி செய்யறேன்னு கேட்டதுக்கு அவங்கள 2 பேர் அடிக்கிறாரு. அடிச்சு தள்ளி விட்டோடனே அது நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணி நம்ம காலாப்பட்டு ஸ்டேஷன்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். அதே மாரி அங்க வந்து நம்ம இதுலயும் வந்து ஐஆர்பிலயும் வந்து நாங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான். ஆனா எம்எல்ஏ சொல்ற முற்றிலும் அவர் சொல்ற தப்பான ஒரு பொய்யை வந்து மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அவர் தோற்றுருவார் என்ற பயத்திலேயே அவர் நம்ம உளறின்னு இருக்காரு. இதுதான். அதே மாதிரி பெண்களை வந்து நாங்க இழிவா பேசணும். நாங்க இது மட்டும் இந்த தொகுதியில நான் 9800 ஓட்டு வாங்கியிருக்கேன். இந்த ஓட்டு வாங்கினது வந்து இந்த இதுல இருக்கிற மக்களை, இந்த மகளிரை வந்து நான் ஒரு தடவை கூட நான் வந்து எந்த ஒரு விஷயம் பார்த்தல. ஆனா
இவரு தப்பான ஒரு குறிக்கோள்ல இவரு இருக்காரு. எப்படின்னா இவர் தோத்துன்ற ஒரு பயம் வந்து இவருக்கு ரொம்ப ஆட்டி படைக்குது. இதுதான் வந்து நடந்தது. கம்பாஃபுக்கு நாங்க வந்து கம்பெனி கன்ஃபாஃபுக்கு வந்து நாங்க போனது உண்மை. ஆனா எதுக்கு போனோம்னா இந்த 4 ஊர் மக்களை கூட்டி தான் நீங்க வந்து பைப்பு போடணும், இல்லை நாங்க ஜியோ பாஸ் பண்ணாலும் அந்த விஷவாயு பரவிடுச்சுன்னா குடிநீர்ல என்ன பண்ணுவீங்க, நிறைய உயிர் சேதம் ஆயிடுமே. நீங்க 4 ஊர் நீங்க பீஸ் மீட்டிங் கலெக்டரை வச்சு நீங்க பண்ணுங்க, இதான் சேட்டம். பிள்ளையார் கோயிலுக்கு பணம் கொடுக்கல அப்படிங்கிறத நாங்க முன்னாடியே கொடுத்துட்டோம் பணம்னாங்க. அதை வந்து நேற்று தான் கொடுத்துருக்காரு கல்யாணம் வந்துடும். இதை நாங்க கேட்டதாலதான் அந்த பணமே வந்திருக்குது. அந்த விநாயகர் கோயிலுக்கு இதோ கட்டுறாங்க. ஆமா அதான் ஆமா இதுதான். ஆனா இதுல எதையுமே இவரு நடக்காத வந்து நாங்க பெண்களை பத்தி பேசணும், அங்க வந்து எல்லாரையும் வந்து வெற்றுவோம் குத்திடுவோம்னு சொல்லி பேசணும், அதெல்லாம் கிடையாது. யாரையும் நீங்க வந்து கம்பெனியில கேளுங்க. கம்பெனி வந்து எங்க பேர்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணல. நீங்க HR எல்லாரையும் கேளுங்க. அந்த கம்பெனியில நாங்க யாரையும் மிரட்டல, எதுவும் சொல்லல. எங்க ஜனத்தோட நாங்க போனோம், எங்க காலாப்பட்டு மக்களோட. நாங்க இந்த 4 ஒரு கிராமங்கள தொகுதியில இருக்கிறவங்க எல்லாமே வந்தாங்க, பெரியவங்க இளைஞர்கள் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தான் போனோம். அதை பொய்யா திணிக்கிறாரு. இதை வந்து நாங்க கண்டிக்கிற விதமா இப்ப அவரு என்னமோ ஆர்ப்பாட்டம், மகளிர் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு வேற தொகுதியில இருந்து பெண்களை இட்டு வந்து எங்க நிக்க வச்சு ஆர்ப்பாட்டம் பண்றாரு. ஆனா நாங்க வந்து எல்லா பெண்களும் எங்க மகளிர்ல வந்து நாங்க இந்த தொகுதியில இருக்கிற கடவுளெல்லாம் அந்த அம்மன் மாரி நினைச்சுன்னு இருக்கிறோம். அந்த அம்மாவை பத்தி எல்லாம் தப்பா பேசுறாரு அவரு. ஆனா அவரு இந்த MLA ஆனதுல இருந்து என்ன தவறு பண்ணிருக்கிறாருன்றத நான் குற்றச்சாட்டை நானும் வைப்பேன். MLA ஆனதுல இருந்து ஒரு பத்திரிகை நிருபரை ரொம்ப கீழ்த்தரமா பேசுறது உங்க எல்லாருக்கும் தெரியும், இந்த புதுச்சேரி மக்களுக்கும் தெரியும். அதே மாதிரி 2வது இந்த யூனிவர்சிட்டியில வந்து விசிய வந்து ரொம்ப தரகுவா திட்டத்துக்கும் அதுக்கும் உங்களுக்கு தெரியும் எல்லாம். அதே மாதிரி ஒரு லேண்ட் பிரச்சனையில வந்து நம்ம கோட்டகுப்தல வந்து அந்த பத்திரம் தொலைஞ்சிச்சுன்னு எல்லா ஊருக்கெல்லாம் தெரியும், அது உங்க எல்லாருக்கும். இவ்வளவு குற்றப்பத்தி 2வது இவர் குற்றம்னு என்ன சொல்லிட்டு இருக்காரு தவிர எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாத இன்னைய மட்டும் நான் இருந்து நினைக்கிறேன். ஆனா குற்றம் நிரூபிக்கப்பட்டது அவரு தான். 4 வருஷம் தண்டனை வாங்கியிருக்கிறாரு. அதுவும் மந்திரியா இருக்கும்போது, எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்கும்போது 4 வருஷம் 2 வருஷம் தண்டனை கொடுத்து அது ஹைகோர்ட்ல போய் இவரு வராரு. இவருக்கு இவ்வளவு ஒரு குற்றம் சாட்டி இவர் நிரூபிக்கப்பட்டவர். இது மட்டும் எனக்கு வழக்கு இருக்கிறது போதுன்றாங்கன்னா இது மட்டும் நான் வந்து வழக்குல ஒரு வழக்கு கூட இவர் என்ன சொல்ற மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாது. இவர் சொல்றதெல்லாம் இந்த 9 கொலை கேஸ் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து இவர் வேண்டாம் வெறுப்புக்கு மக்கள் இப்ப இவர் பக்கம் கிடையாது. இதெல்லாம் வந்து திரிக்கிறாரு. இவங்களை வெட்டணும் அவங்கள வெட்டணும் இவராதான் சொல்றாரு தவிர இவர் முடி கூட வெட்ட மாட்டாருன்னு நம்மளுக்கு தெரியும். இவரு இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன தொழில் பண்ணாரு இந்த ஊர் பாண்டிச்சேரிக்கே தெரியும். இவர் என்ன தொழில் பண்ணாருன்றத எல்லாருக்கும் தெரியும். நான் நக்கீரன்ல கூட வச்சிருக்கிறேன். இவர் மந்திரியா இருந்தப்ப ஆப்கானிக இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா ஒரு மந்திரியா இருந்து தலைமறைவான ஒரு குற்றவாளின்னா இவருதான். ஏன்னா ஆள்மாறாட்டம் ஆகி அந்த ஆள்மாறாட்டம் வழக்குலதான் 4 வருஷம் தண்டனை ஆகுறாரு. அதே மாதிரி அரசியல் இருக்கிற எல்லா டோட்டலா இருக்கிற கட்சி அரசியல்ல இவர் எந்த கட்சியில தான் இருக்கிறாரு, எந்த அரசியல் இவர் வந்து பிஜேபியா இல்ல வேற டிஎம்கே எந்த கட்சி தான் இவரு, எல்லா கட்சிக்கும் போனா இவர் எந்த கட்சியில தான் MLA-வா இருக்கிறாருன்றத மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவரோட பொய் பித்தலாட்டம் எதுவும் இனிமேல் படிக்காது. இனி அவர் ஏதாவது பேட்டி கொடுக்கணும் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு நினைச்சா நான் பெரிய ஆர்ப்பாட்டமா பண்ணுவேன். அதே மாதிரி ஒண்ணு சொல்றேன், இவரு பெண்களை பத்தி பேசுறாரு இல்ல, அதை முதல்ல நிறுத்திய சொல்லுங்க. பெண்கள் குற்றத்துல அதிகமா இருக்கிறவரே அவரு தான். நான் சொல்றேன் எதுக்குன்னா என்கிட்ட ஆதாரம் இருக்குது. அதே மாதிரி கரடிக்குத்துல என் கூட இருக்கிறவங்கள வந்து பொய் வழக்கு போட்டு 20க்கும் மேற்பட்ட பொய் வழக்கு போட்டு எல்லாரையும் பண்ணாங்க. அப்ப இதே MLA வந்து ஒரு என் கூட இருக்கிற ஒரு ஆளை வந்து மொழியப்பட்ட ஸ்டேஷன்ல வந்து ஒரு வழக்கு பொய் வழக்கு என் டிரைவரை மிரட்டிட்டாருன்னு கொடுத்தாங்க. அப்ப கொடுக்கும் போது அந்த வழக்குக்கு வந்து நாங்க போய் பதில் மனு கொடுக்கிறோம். எங்க SP கிட்ட பக்தவச்சலம் சார் கிட்ட போய் நாங்க கொடுக்குறோம். எங்க அரியாங்குப்பத்துல போய் அவரை SP ஆபீஸ்ல பார்த்து கொடுக்குறோம் வைக்கல வச்சு. சார் இவரு வந்து என்ன செய்யறாரு, எல்லாரையும் வந்து கொன்னுடுவேன்னு சொல்றாரு. அப்படி யாரை கேட்டா உமாசங்கரை கொன்ன மாதிரி கொன்னுடுவேன்,
நீங்க வரலன்னு வச்சுக்க, என் கூட கரடியத்தில் இருக்கிறவங்களோ இல்ல தொகுதியில் இருக்கிறவங்களோ எல்லாரையும் மிரட்டுறதே வந்து உமாசங்கரை கொண்டுடுவேன், கொன்ன மாரி நான் எல்லாரையும் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டினாரு. இதே கரடியத்தில் இருக்கிறவங்க ஒரு 3 நபர்களை வந்து பேரை சொல்லக்கூடாது, ஏன்னா தப்பாயிடும். என் கூட இருக்காங்க, அந்த 3 நபரை வந்து கொன்னுடணும், அதுல யாராவது ஒரு ஆளை கொன்னுடணும்னு சொல்லி இவர் முடிவெடுத்தாரு. இவர் எந்த இடத்துல போய் யாருக்கிட்ட பேசினாலும் அவங்களே வந்து என்கிட்ட ஆனா இது மாதிரி எம்எல்ஏ செய்யறாருன்னும் போது அப்ப நான் சிரிச்சின்னு நான் சொன்னேன், எம்எல்ஏ வேலையை மட்டும் பார்க்க சொல்லு, தேவையில்லாத வேலையை பார்க்க கூடாது. அதே மாதிரி இந்த பேட்டி நான் கொடுக்கறது எம்எல்ஏவுக்கு இது சாதாரண பேட்டி தான். ஆனா ஒன்னும் அழுத்தம் திட்டமா நான் கொடுத்தேன்னா அவர் அரசியலுக்கு முன்னாடி என்ன லீலைகள் பண்ணாரோ எல்லா லீலையையும் நான் அப்படியே நான் நக்கீரன்ல வந்து எல்லாத்தையும் வந்து போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவேன் ஊர் ஃபுல்லும். இது வந்து நடக்கும். இது அடிக்கடி எல்லாரையும் மிரட்டுறதுக்கு என்னன்னா உமாசங்கரை கொண்ட மாதிரி கொண்டுடுவான்னு சிபிஐ விசாரணைக்காக சிபிஐ வந்து என்ன எங்களை புடுங்கிதான் எல்லாரையும் கேட்ட கேள்வி இது. தொகுதியில இதே கரடியத்துல எல்லாரையுமே மிரட்டி இருக்கிறாரு, தொகுதியில இருக்கிறவங்களையும் மிரட்டி இருக்காரு. இதெல்லாம் வந்து ஏன் காவல்துறை அதே மாதிரி காவல்துறையை வந்து நேரடியா போய் ஒரு காவல்துறையில போய் ஒரு ஸ்டேஷன்ல போய் வந்து ரொம்ப பிச்சிடுவேன் போயிடுவான்னு ஒரு காவல்துறை, அந்த காவல்துறை இல்லைன்னா மக்கள் நடமாட முடியுமா என்ன ஏது? அதுல பாத்தீங்கன்னா இவர் கூட போனதுல வந்து ஒருத்தவன் லேடிஸ் தொழில் பண்றவன் அவனதான் கூட வச்சுன்னுக்கிறாரு. இவர் கூட இருக்கிறவங்கள பாருங்க, லேடிஸ் தொழில் பண்றவங்கள தான் வச்சுன்னு இருக்காரு. இவர் நல்லவரா? நக்கீரன்ல வந்து நான் அப்பயும் காட்டிடுவேன், ஆனா தப்பா பண்ணக்கூடாது. இவருக்கு வந்து பெண்களை பத்தி தரகுறவா பேசணும்னு சொல்லிட்டு, ஆனா பெண்களை நீ என்னன்னா பண்ணிருக்கிற, உன்னை பத்தி எல்லா ஜாதகமும் எனக்கு தெரியும். மத்தவங்க அரசியல்வாதி கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத, உன்னை பத்தி A to Z தெரியும். நீ நல்ல மனிதனும் கிடையாது. பெண்கள் குற்றத்துல நீ அதிகமா இருக்கிற, நீ அதிகமா இருந்தவ நீ. ஏன்னா இப்பயும் உன்னை வந்து ஒரு பெண்ணை வந்து முதல் தரமா கல்யாணம் பண்ணிட்டு நீ ஏமாத்திட்டு 2ஆம் தரம் 3ஆம் தரம் பண்ணிருக்கிற. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா கணக்கு? நீ என்னென்ன தப்பு பண்ற எல்லா தப்புமே மக்களுக்கு தெரியும். நீ நல்லவன் இல்லைன்னு உனக்கு தொகுதியில இப்ப ஆள் இல்லைன்றதால நீ தொகுதியில வந்து பழி போடுற, இதுதான் உண்மை. ஏன்னா தோல்வி பயம் வந்து போய்தான் இப்ப நீ எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கிற, தப்பு பண்ற, இருக்கிற அதிகாரிதான் வந்து நீ மிரட்டின்னு கொண்டுன்னு இருக்கிற. இந்த காவல்துறை வந்து இதை நல்லா கண்காணிச்சு உண்மை என்னவோ உண்மை விஷயத்த மக்களுக்கு புரிய வைக்கணும். இதுக்குதான் நான் இந்த பேட்டி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்டா கேளுங்க. எப்படிங்க அவரு கட் பண்ணி போடுறாரு. என்னன்னா நீங்க அந்த ஆதாரத்தை நீங்க ஃபுல்லும் கேளுங்க. நான் சொன்னது வந்து என்ன சொன்னேன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை, அப்ப நான் மாஸ்க் போட்டிருந்தேன். இவர் சொல்ற மாஸ்க் போடுங்க, நான் மாஸ்க் போட்டுருந்தேன். நான் மக்கள் கூட தான் போனேன், நான் வந்து யாரும் கிடையாது. அவரை ஒரு காலத்துல மந்திரி ஆக்கிறவங்க இத்தனை பேரும் அப்ப ரவுடின்னா அப்ப யார் தான்? நீ என்ன குற்ற செயல இல்லையா? நீ என்ன குற்ற செயல இல்ல? நீ எம்எல்ஏ ஆகி என்ன பிரச்சனை பண்ணிருக்க? இதே பெட்ரோல வந்து நீ வேலை ஆளு வைக்கிற, நீ எவ்வளவு பணம் எத்தனை கோடி வாங்கியிருக்கிற சொல்லு. ஆமா, ஆதாரம் என்ன மக்களே சொல்லுவாங்க. ஆதாரம் என்ன இருக்குது எல்லாருக்கும் தெரியும், ஊருக்கே தெரியும், யார் எல்லாருக்கும் தெரியாது. வந்து நீ இதே பிள்ளைச்சாவடியில எவ்வளவு பேர்கிட்ட நீ பணம் வாங்கியிருக்கிற, என்ன ஏது இந்த 4 ஊர்லன்றது உனக்கு தெரியும். அதே மாதிரி இந்த 4.5 வருஷ காலமா நீ எத்தனை பேரை நீ வந்து இந்த கம்பெனில வந்து நீ வேலைக்கு வச்சிருக்கிற? யார வச்சிருக்கிற சொல்லு. இந்த நம்ம உனக்கு ஓட்டு போட்ட மக்களை வந்து நீ வேலைக்கு வச்சிருக்கிறியா? இல்ல. வெளியூர்ல இருந்து எல்லாம் வந்து எல்லாமே இங்க வேலை செய்யறாங்க. கான்ட்ராக்டர் எல்லா கான்ட்ராக்டும் வந்து இவரே தான் வச்சிருக்கிறாரு. ஒரே ஒரு கான்ட்ராக்ட் என் பேர்ல இருக்குதா இல்லையா சார்ந்து இருக்கிறவங்களுக்கு இருக்குதான்னு சொல்லுங்க. கான்ட்ராக்டர் இல்ல. இவர் என்னன்னா இவ்வளவு நாள் நான் கம்பெனி தான் வேலை வாய்ப்புக்கோசம் நான் போய் கேட்டேன். அந்த வேலை வாய்ப்பு இவ்வளவு நாள் 4 வருஷம் முடிய போகுது, சரி போய் கேட்டேன். நான் வேலை கேட்டேன், இளைஞர்களுக்கு வேலை கேட்டதான் நான் போனேன் தவிர என் அரசியல் ரீதியா கூட நான் எதுவும் போய் அவங்க கிட்ட எதுவுமே நான் நினைச்சிக்கல. ஆனா இவரு பயந்து போய் ஐயோ அங்க வராங்களேன்னு சொல்லிட்டு இதுலதான் இவரு காழ்ப்புணர்ச்சியில பேசுறாரு தவிர மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அப்படியே அப்பட்டும் போய் நாங்க ஸ்டேஷன்லயும் வந்து காவல்துறையும் வந்து என் கூட வந்து நின்றுந்தாங்க. கேட்டுக்குங்க. பாஜக உமாசங்கர் கோயில பாஜக மிரட்டுறாரு ஏதோ இல்ல தொடர்புல எல்லாரையும் மிரட்டுறாரு. அவனை கொண்ட மாதிரி நான் கொண்டுடுவேன், என் கூட வரலன்னான்றாரு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி நான் வச்சிருக்கேன் பாருங்க சீட்டு. நான் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நான் போய் எஸ்பி சார் கிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாரையும் கொண்டுடுவேன்னு சொல்லி மிரட்டுறான். பாஜக
உமாசங்கர் கொலையில கல்யாண சுந்தரம் எம்எல்ஏக்கு தொடர்பு இருக்கு. ஏன் அவரு மிரட்டுறாரு? சிபிஐ கேஸ் இருக்குது இல்ல? ஏன் அவரு தாங்க சொல்றாரு நான் தான் கொலை பண்ணேன்றாரு, என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணலன்றாரு, எங்களை மிரட்டுறாரு எல்லாரையும். தொகுதியில இருக்கிறவங்கள நீ வரலையா உமாசங்கரை கொண்ட மாதிரி கொண்டுடுவோம்னு சொல்றாரு. அதுக்கு நான் ஒரு லெட்டரை வந்து நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் எஸ்பி ஆபீஸ்ல. ஆமா 5-6 மாசத்துக்கு முன்னாடி அந்த சத்தத்துக்கு கொஞ்ச நாள் சென்று நான் கொடுத்திருக்கேன். இல்ல விசாரணை பார்ப்போம். அப்போ அட்லீஸ்ட் நீங்க விசாரணை பண்ணிதான் ஆகணும். இல்ல நான் கோரிக்கை வைக்கல, மக்கள் கோரிக்கை இது. நான் வந்து அவரை கிருஷ்ணா இப்ப போனாய் இல்ல அவர் வந்து போலீஸ வந்து சாதாரணமா நம்ம ஓம் கார்டு மாதிரி நினைக்கிறாரு. ஒரு அதிகாரியா யாரையும் அவர் நினைக்கல. ஒரு அதிகாரியா நினைச்சாருன்னா ஒரு ஸ்டேஷன்ல போய் ஒரு லேடிஸ் தொழில் பண்ணவன்னு போய் கேட்பாரா? பிச்சிடுவோன்னு சொல்லுவாரு போலீஸ, தொலைச்சிருவோம் பிச்சிடுவோன்னு சொல்றாரு. அது ஏதாவது ஒரு எம்எல்ஏவை காட்டுங்க அந்த மாதிரி பேசுவாருன்னு. அரசியல்ல ஒரு வயசான முதிர்ந்த அரசியல்வாதிகளெல்லாம் என்னன்னு கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கறேன். அவர் என்ன சொல்றாரு, கடந்த 4 வருடமா வந்து தொகுதி வந்து அமைதியா இருக்கு, மறுபடியும் ஒரு கொலை குற்றவாளி வந்தா தொகுதியில கொலை அதிகமான நீங்க சொல்றீங்கல்ல, நான் இல்லாதப்பதான் இந்த 2 கொலையும் பண்ணது இவன் தான். ஆமா ஊர் மக்கள் இது கேளுங்க. ஜோசப்போ அவரு சந்திரசேகரம் இருந்தாங்கன்னா இவரால் இங்க அரசியல் பண்ண முடியாது. இவர் அரசியல் பண்ண முடியாது. ஏன் கொலைக்கு காரணமே இவருதான். இல்ல பாஜக எம்எல்ஏ நான் வந்து கல்யாணம் செஞ்சவன் சொல்றேன். இப்ப நீ இவ்வளவு நாள் நான் ஏன் இருந்தேன்னா சரி என்டிஏ கூட்டணியில வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முதலமைச்சர் சந்தோஷமா இருக்கணும், நம்ம வந்து தொகுதி வேலையை நம்ம பார்த்து நிற்போம், இப்படிதான் நான் போனேன். நான் வந்து எதிர்த்து நின்னேன் 9800 ஓட்டு வாங்கினேன். ஏன்னா நான் 9800 ஓட்டு வாங்கி நான் 2000 வந்தேன். நான் இன்னைய மட்டும் நான் தொகுதியை இந்த 2016 அதே மாதிரி 16 என்னைய ஏமாத்தினாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்க ஜாதிகார நாங்க இந்த களப்பட்டு தொகுதி மக்கள் மட்டும்தான் நாங்க அங்க போனோம். நாங்க போய் கேட்டது வேலை வாய்ப்பு தான். உனக்கு என்ன இருக்குது அந்த வேலை வாய்ப்பு? கண்டிப்பா இப்ப நான் இப்ப ஒரு கம்பெனில போயினா அந்த கம்பெனில இருக்கிறவங்க HR எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா? நானும் ஒரு தலைவரா இருக்கேங்க. நான் இப்ப பழைய கம்பெனில நானும் ஒரு தலைவர், சிறப்பு தலைவர். சிறப்பு தலைவர் நான் என்ன கூட்டம் நான் எதுக்குமே வச்சுக்க மாட்டேன். இது மட்டும் நான் அங்க போய் நான் கம்பெனி பக்கம் நின்னது கிடையாது. எந்த இதுக்கும் போக மாட்டேன். வேணாங்க என்னை விட்டுடுங்க. நான் எலெக்ஷன்ல நிற்கும் போது அந்த கம்பெனியை நம்பிலாம் நான் நிக்கல. என் சொந்த பணத்தை செலவு பண்ணி சொந்தமா தான் நின்னேன். இதுதான் இவருக்கு ஒன்னா அவங்க எல்லாம் தேவைப்படுவாங்க. இல்ல இவரு நீங்க மக்களை விசாரிங்க. இப்ப இந்த மாதிரி மக்கள் அவர்கிட்ட கிடையாது. ஒரு காலத்துல இருந்தாங்க, எல்லாம் வந்துட்டாங்க. அததான் எல்லாரையும் மிரட்டுறாரு. இதுதான் தோல்வி பயத்துலதான் மிரட்டிங் இருக்காரு. இது இப்படியே போச்சுன்னா நினைச்சுன்னா நான் பெரிய ஆர்ப்பாட்டமா ஒண்ணு பண்ணுவேன். இல்ல அரசியல்வாதிக்கும் சரிதான், நம்ம காவல்துறையும் யாரையும் அவர் மதிக்க மாட்டாரு. அவர் பேசுறதுதான் பேச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நான் வந்து மக்களையும் மதிக்கிறேன், அரசியல்வாதிகளும் மதிக்கிறேன். இவர் சொன்னாரு மதிப்புக்குரிய முதலமைச்சரையும் நான் வெட்டுவேன், இவங்களை வெட்டுவேன், அவங்கள வெட்டுவேன்னு சொன்னார். இல்ல அவரு அரசியல்ல இருந்தாலும் இல்லாட்டாலும் முதலமைச்சரை நாங்க கடவுளா நாங்க என்னைக்கும் நான் கும்பிடுவோம் தான். அவர் அந்த பதிவுல இல்லைனாலும் நான் அவரு கூட தான் இருப்பேன். முதலமைச்சர் உங்களுக்கு மறைமுகமா ஆதரவு தரன்ற ஒரு விரக்தியில அவர் இந்த மாதிரி எல்லாம் அப்படி கிடையாதுங்க. உனக்கும் வந்து படைச்சு கொடுக்குறாரு. இல்ல அவர் கடவுள் சனம் தானே. நான் அவர் பணத்தை போட்டா நீ வந்து அவர் வண்டி படைச்ச பிஜேபியில நீ வந்து படைச்சல கூட்டணி ஆட்சி நம்ம தர்மத்தை அவர் மீறலையா வந்து படைக்கிறாரு. இல்ல என்னை விட்டுடுங்க. நான் வந்து தனியா ஒரு சுயேட்சை கேண்டிடேட், என்னை விட்டுடுங்க. நான் கூட்டம் என் பிறந்த நாளைக்கு நான் எங்க அண்ணன் பேண்டை போடுறேன்ல, என் வீட்டுல ஒரு படத்தை மாட்டி வச்சுக்கிறேன்ல, நான் வேற யாரு படமும் மாட்டலையே. நீ ஏன் கட்சிக்கு அந்த கட்சிக்கு ஓடுற, இந்த கட்சிக்கு ஓடுற, கட்சி தவறு? நீ எந்த கட்சி தான்? நீ ஒரு கட்சியில ஒரு தேசிய கட்சி நீ அசிங்கப்படுத்துறிய, உன்ன மாதிரி யாராவது ஒரு எம்எல்ஏ இருப்பான்? நீ எவ்வளவு பெண்கள் விஷயத்துல நீ என்ன தப்பு பண்ணிருக்கிற? இல்ல ஒரு பேச்சு சொல்றேன், ஒரு சாதாரணமா நான் அதை வெளியில சொல்றேன், தப்பாயிடும், வேணாம். நான் வந்து ஏன்னா ஒரு மரியாதையை நம்மளும் ஒரு மரியாதையை அவர் காக்கணும். அவருக்கு தான் அந்த இது கிடையாது. நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்துட்டு இல்ல கேளுங்க.
சொல்லுங்கப்பா. தேர்தல்ல நீங்க எந்த கட்சியில ஏதாவது இல்லப்பா, எந்த கட்சி சீட்டு கொடுத்தாலும் நான் நிற்பேன். எந்த சீட்டு கொடுத்தாலும் நான் நிற்பேன். அதே மாதிரி என்னை கேட்ட மாதிரி மகளிரும் வந்து இங்க ஏதாவது இருக்குதான்னு கருத்து வேறுபாடு கேட்டுங்க. தொகுதி மக்கள் நிக்கிறாங்க, இங்க எல்லாம் தொகுதி மக்கள் தான். நீங்க யார் என்ன வேணாலும் கேட்டுங்க. இதுதான் என் மேல பொய் குற்றச்சாட்டை வச்சிங்கன்னே இருக்கிறது. எம்எல்ஏக்கு ஒரு குற்றமாயி போச்சு. என்னன்னா இது மட்டும் நான் கம்முன்னு இருந்தேன், இப்போ நான் இறங்கி வேலையை பார்க்குறேன்றதால அவர் வந்து காழ்ப்புணர்ச்சியில பேசிக்கிட்டு இருக்காரு. காவல்துறைக்கு முழுக்க முழுக்க தெரியும். காவல்துறைக்கு முழுக்க முழுக்க தெரியும் இவர் என்ன தப்பு பண்றாருன்றத. அவரு தட்டி மறைக்கிறாரு, அதை மறைக்க முடியாது. காவல்துறை பொதுவா எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க. சார் உங்க மேல வழக்கு போடலாம் 2 நாளைக்குள்ளார பெரிய அளவுல களப்பட்டு தொகுதி மக்களை திரட்டி போராட்டம். அவருக்கு மக்கள்லாம் யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கே வந்து நம்ம முத்தால்பட்ட மக்களை தான் கொண்டு வந்து ஒரு 10 20 பொம்பளைங்களை எட்டுன்னு வந்து ஒரு லேடிஸுங்களை எட்டுன்னு வந்து பண்ணியிருக்காரு. இதுதான். சரி. ஆமா.